இந்திய கிரிக்கெட் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை காலம் இருந்து வந்த இறுக்கமற்ற போக்கு சில வேளைகளில் மாறலாம் என்று அச்சமடையப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் கிரேட் சாப்பல் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்த போது அவர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்திய அணியை குழப்பத்தில் ஆழ்த்திருந்தது. குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருந்த சச்சின் டெண்டுல்கரை மத்திய தர துடுப்பாட்ட வீரராக களமிறக்கியமை, அதேபோல் இர்ஃபான் பத்தானை சிறந்த வீரராக தெரிவு செய்யாமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிரேட் சாப்பல் மீது சுமத்தப்பட்டிருந்தன. அதன் காரணமாகவே 2017 ஆண்டு அவரால் இந்திய அணியை உரிய முறையில் உலக கிண்ணத்துக்கு தயார்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது. அதே போன்று கௌதம் கம்பீரும் தனி முடிவை எடுக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் டெஸ்ட் அணிக்கு தனியான வீரர்களும் ஒருநாள் அணிக்கு தனியான வீரர்களும் 20-20 போட்டிகளுக்கு தனியான வீரர்களும் என்ற அவருடைய கொள்கை சில வேளைகளில் இந்திய அணிக்குள் முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.